Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், என்டையர் மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எதுவுமே இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட்டு தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். ஸோ நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பை இருக்குன்னு சொன்னேன். மார்க்கெட் இப்போ தான் பொறுமையாக கீழே வந்துட்டுருக்கான். ஸோ டிமாண்டுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய 2 டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு பை வந்து இருக்குது. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த 2 சப்ளையில் என்ட்ரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். டைரக்ட் என்ட்ரி கிடையாது, கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான். ஓகேங்களா, நான் என்ட்ரி இருக்குது அப்படின்றதுக்காக இப்படி நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு என்ட்ரியும் இங்கே ஒரு என்ட்ரியும் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போக வேண்டியது தான். ஓகேங்களா, அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் என்ட்ரி. ஸோ மேலேருந்து கீழே வந்து கீழே இருக்கக்கூடிய இங்கே 5 மினிட் 2 டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் பை வந்து போவான். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த 2 சப்ளைக்கு மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ண போகிறோம். டைரெக்டாக செல் பண்ண போகிறது கிடையாது. கன்ஃபர்மேஷன் பார்ப்போம், செல் வந்து பண்ணுவோம். கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடைச்சா செல் வந்து பண்ண போகிறோம். அவ்வளோதான் கவுண்டர். செல்ஸ் வந்து ரெண்டுமே கவுண்டர் தான். ஓகேங்களா, ஓகே. 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஐ 4 ஹவரில் கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை, அது வரைக்கும் நோ பை. ஓகேங்களா, எந்த ஒரு பையும் கிடையாது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் ஒரு கன்சால்டேட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டிலாம் வந்து அடிச்சுட்டு கீழே டிமாண்டுக்கு வருவான். டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து எடுக்க போகிறோம். ஸோ மார்க்கெட் பொறுமையாக கீழே வந்துட்டுருக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு பை வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு பை இருக்குது. அடுத்தது கீழே இருக்க டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பை வந்து இருக்குது. மார்க்கெட் வருவான், வந்ததுக்கப்புறம் பை வந்து எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிஹெஃப் இந்த சப்ளையில் ஒரு சூப்பரான என்ட்ரி இருக்குது. பட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ரொம்ப டிலே பண்ணிகிட்ருக்கான். ஓகேங்களா, மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கான். ஸோ மேலே வந்துட்டானா நமக்கு செல் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ட்ரி வந்து நம்ம போட்டிருந்தோம் 15 மினிட்ஸில். லாஸ்ட்டாக வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா, 5 மினிட்ல மார்க்கெட் வந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு இங்கேருந்து பை வந்து பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து வரலை. இவ்வளோ தூரம் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். பரவாயில்ல, நம்மளோட ஆக்சுவல் ட்ரேடு எங்கே இருக்குன்னா இங்கே மேலே இருக்குது. 5 மினிட்டோட சப்ளை தான் ஆக்சுவல் ட்ரேடு. இங்கே வந்தால் தான் நமக்கு என்ட்ரி. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் வந்து பண்ண போகிறோம். ஸோ 5 மினிட்டோட சப்ளை வந்து நோட் பண்ணிக்கங்க. இதுதான் 5 மினிட்டோட சப்ளை. ரைட்டா, இந்த சப்ளை வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பாருங்கள். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதோட இந்த 15 மினிட்ஸில் இங்கே எடுக்கக்கூடிய என்ட்ரி இந்த சப்ளையில் இருந்து கீழே இருக்கக்கூடிய இந்த ஓவரால் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும். ஓகேங்களா, இங்கே நம்ம செல் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும். செல் வந்து இந்த இடத்துல வந்து பிடிச்சிடலாம். ஓகேங்களா, மார்க்கெட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, யூஎஸ்டி கேட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்மளோட கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்காக மேலே இந்த சப்ளைக்கு போயிட்டுருக்கான். ஸோ போனதுக்கப்புறம் நம்ம செல் வந்து ட்ரை பண்ண போகிறோம் கன்ஃபர்மேஷன் பார்த்து. ஓகேங்களா, ஸோ 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். நம்மளோட டிபி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரீவியஸ் லோ, இந்த லோக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். இதுதான் வந்து பிளான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டு இருந்த பிளான் தான். மார்க்கெட் வந்து இப்போ தான் போயிட்டுருக்கான் மேலே. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே
இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். உள்ள ஒரு க்ரீன் ஜோன் ஒரு ரீஃபைன்மெண்ட் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த க்ரீன் ஜோன் ரீஃபைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பவரான ரீஃபைன்மெண்ட் தான். ஓகேங்களா? நல்ல இன்டியூஸ்மெண்ட்டும் மார்க்கெட் வந்து பண்ணியிருக்கான். இது வந்து நல்ல இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட் இந்த டிமாண்ட்ல இருந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், டிமாண்டுக்குள்ளே வந்திருக்கான். 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே நமக்கு வந்து வந்திருக்கான். ஸோ ரீஃபைன்மெண்ட் வந்து நல்லா மிட்டிகேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்ல நமக்கு இந்த ஹை தான் வந்து சோச்சு. 15 மினிட்ஸ்லயும் ஹை தான் வந்து சோச்சு. ஸோ நமக்கு நிறைய ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனனால நம்ம என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸ் அந்த டைம் ஃப்ரேமுக்கு வந்துடுறோம். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே ஒரு டிமாண்டும் இங்கே ஒரு டிமாண்டும் மட்டும்தான் இருக்குது. இது நல்ல ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஸோ ஜிபிபி ஜேபிஓயில் நமக்கு இந்த டிமாண்ட்லேயும் இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேயும் பை வந்து இருக்குது. ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணணும்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்மளோட ப்ராஃபிட்டை ஸ்ட்ராங்காக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு வந்து பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் ப்ராஃபிட் வந்து ஸ்ட்ராங்காக மாற்றிடலாம். ரைட்டா? ஏன்னா கம்ப்ரெஸ் பண்ணி உள்ள என்டர் ஆயிடுவோம். இதோட டிபி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஹை வரைக்கும் வச்சா கூட பெட்டர் தான். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய ஹை நல்லா பார்த்துங்க, எந்த ஹை அப்படின்னு சொல்கிறேன்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய ஹை, இந்த ஹையில் வச்சாலும் நமக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அப்படியே 15 மினிட்ஸ் போயிடுங்க. இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், இந்த 2 டிமாண்டில் இருந்தும் நமக்கு பை ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்தால் பை வந்து பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏயுடி கேடில் இந்த டிமாண்டுக்கு வந்து பை இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்போ நின்றுட்டுருக்கான். ஸோ 4 ஹவர். ஸோ டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி. ஸோ 4 ஹவரில் மார்க்கெட் வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்காம நின்றுட்டுருக்கான். ஸோ நமக்கு மேலே இருந்தும் எந்த ஒரு செல்லும் இல்லை. ஓகேங்களா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோர்ச் பண்ணணும். சோர்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். 4 ஹவரில் நமக்கு சோர்ச் பண்ணட்டும். சோர்ச் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைஸ், இந்த 2 சப்ளைல இருந்து செல் இருக்குது. அது வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரியும் இப்போதைக்கு கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்ட்ரி வந்து இருக்குன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மேனிபுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ மேலே இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவும் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவும் நமக்கு செல் வந்து கொடுப்பான். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணுவோம். ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொன்னேன். டெய்லி 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் வந்து எடுத்திருக்கான். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு இந்த சோர்ச் வந்து இன்னும் ஸ்டில் பண்ணலை. இந்த சோர்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பை வந்து இருக்கும். ஸோ இதில் சோர்ச் பண்ணா அப்படின்னா என்ன பண்ணுங்க, 1 ஹவருக்கு போங்க. 1 ஹவர்லேருந்து பை வந்து எடுங்க. ஓகேங்களா? 1 ஹவருக்கு போகணும். ஓகேங்களா? டைம் ஃப்ரேமை ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா உள்ள மேனிபுலேட் ஆகிறதுக்கா ரெடியாக இருக்கான். அதனால் 1 ஹவருக்கு போகிறது பெட்டர். இது டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டும் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் இருந்து நமக்கு பை வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்தால் நம்ம பை வந்து பண்ண போகிறோம். டிபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சப்ளை வரைக்கும் டிபி வந்து செட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோ ஏயுடி. ஸோ யூரோ ஏயுடி என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான், இங்கே நடுவில் ஒரு சப்ளை இருக்குது. இங்கேருந்து நமக்கு வந்து இப்போது ஒரு கண்ட்ரோல் வந்து எடுக்கிறான். பட் இதெல்லாம் நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. நான் சொல்லியிருந்த இந்த சப்ளைலேருந்து நமக்கு வந்து என்ட்ரி வந்து இருக்குது. ஸோ இந்த சப்ளையில் இப்போ கண்ட்ரோல் எடுத்திருக்கான். என்ன பண்ணுறான் அப்படின்றது வந்து பார்க்கலாமா? ஸோ 15 மினிட்ஸ் சப்ளை. 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து ரீஃபைன்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஃபெயிலியர் வந்து பண்ணியிருக்கான். ஸோ 15 மினிட்ஸில் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு இடத்துல சப்ளை இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே சப்ளை இல்லை. ஓகேங்களா? எந்த இடத்துலையும் சப்ளை இல்லை. ஸோ இந்த இடத்துல பிரேக் வந்து பண்ணியிருக்கான். அப்போது இந்த சப்ளை ஒர்க் ஆகணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்து போகணும். ரைட்டா? இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்து போகணும். பட் இது நைட் மார்க்கெட் அப்படின்றனால இந்த சப்ளை வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து நமக்கு கண்டிப்பாக செல் வந்து இருக்குது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கள், 15 மினிட்ஸ் போயிட்டு இந்த சப்ளையில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துங்க. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்தும் செல் ஆகலாம்.
அதனால் இந்த சப்ளையில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ வரைக்கும் போடுறது பெட்டர். ஓகேங்களா, இந்த லோ வரைக்கும் டிபி வந்து செட் பண்ணிங்க. இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள். அதுக்கு மேலே நமக்கு இங்கே ஒரு சப்ளை வந்து இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து பியூரஸ்டான சப்ளை. மேலே இந்த சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். செல் வந்து இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த க்ரீன் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் என்ட்ரி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து டிமேட் வந்து இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் வந்து பை ஆகும். அது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ட்ரேடும் வந்து கிடையாது. ஓகேங்களா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கேருந்து பொறுமையாக மார்க்கெட் அப்படியே ஸ்லோவாக கீழே வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகலாம். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது 4 ஹவரில் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குன்னு சொன்னேன். மார்க்கெட் மேலே இந்த சப்ளையில் கண்ட்ரோல் வந்து எடுக்கிறான். இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ண வேண்டாம். இதில் நம்ம செல் பண்ண வேண்டாம். மார்க்கெட் வந்து இந்த சப்ளைலேருந்து இப்படி ரெக்கவர் பண்ணி வந்து இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பை ஆகும். சப்ளைலேருந்து செல் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, இதிலேருந்து நம்ம பை வந்து பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்துட்டுருக்கான். ஸோ இந்த மந்த்து நமக்கு நல்ல நல்ல என்ட்ரிஸ் வந்து இருக்குது. ஆனால் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. எல்லாமே ஸ்லோவாக வந்து நமக்கு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்ட்ரி வந்து போவோம். அதுக்கு முன்னாடி ஸ்லோவாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் அடிஷ்னலாக அப்ளை பண்ண வேண்டாம். எந்த ஒரு கவுண்டரும் எதுவுமே வந்து பண்ண வேணாம். ஓகேங்களா, அதனால் என்ட்ரி கிடைச்சா நம்ம ட்ரேட் பண்ணுவோம், இல்லைனா வேண்டாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி இருக்கோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். பட் இந்த மந்த்து கொடுக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் நமக்கு பெரிய பெரிய ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ டிலே பண்ணிகிட்ருக்கான். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு பெரிய பெரிய ப்ராஃபிட் வந்து நம்ம தான் அதை மாற்றணும். என்ட்ரி நார்மலாக கிடைக்கும். அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நம்ம போய் அந்த இடத்துல போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டை நம்ம தான் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த என்ட்ரியை வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரிஸ் வந்து பிக் ப்ராஃபிட்டில் தான் போய் முடியும். ஓகேங்களா, ஒன்று பிரேக் ஈவனாக இருக்கணும், இல்லைனா ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கணும். இதை மட்டும் பிளான் பண்ணிக்கங்க எல்லோரும். ஓகேங்களா, சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஸோ ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோனால நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியுது, நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது. ஸோ கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்போ ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.